சேனல் 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி நான் வந்து ஸ்பெஷல் வீடியோ இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக நான் வந்து ஆர்பனேஜுக்கு போயிருந்தோம். காலேஜ்லேருந்தே கூட்டிகிட்டு போனாங்க. நாமளே போய் செலிப்ரேட் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் காலேஜ்லேருந்தே கூட்டிகிட்டு போயிட்டோம். சரி, காலேஜ்லேருந்தே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதனால் வந்து நாங்கள் போயிட்டு அங்கே வந்து எல்லா பர்ச்சேஸும் எல்லாம் திங்ஸ்லாம் போட்டுக்கிட்டோம். நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் கேக் வந்து டொனேஷன் பண்ணியாச்சு. ஸோ அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. ரொம்ப வீடியோ எடுத்தாலும் ரொம்ப சென்டிமெண்ட்டாக எமோஷனல் க்ரியேட் பண்ணுறேன்னு நினச்சிப்பாங்க. ஸோ அதனால் க்ரியேட் பண்ண முடியல. ஸோ அதனால் வீடியோ அந்த 1-2 கிளிப்பு மட்டும் இருக்கும், அதை மட்டும் போட்டு வர்றேன். வீடியோ பார்த்துட்டு சாலியா சிறப்பான இருக்காரு. நாம சொல்லி ஆட மாட்டேன். ஆமாம்.
ஒவ்வொருத்தரோட ஃபேஸ் ரியாக்ஷனும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிரிப்பு சந்தோஷமாக இருந்தாங்க. நம்மக்கிட்ட வந்து பொருளோ எதுவுமே எதிர்பார்க்கல. அவங்களுக்கு தேவை அன்பு மட்டும்தான். இங்கே நம்மளுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, நிறையா லவ் ஃபெயிலியரு, இன்னும் நிறைய சொல்ல போனால் வச்சுக்கோங்க, பாதி பேர் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனுங்களை டாக்டரை போய் கன்சல்டேட் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா வேறு இடத்துக்கு போயிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் இருந்து பாருங்கள். அவங்களுக்கு நீங்கள் பொருளோ எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு கொஞ்சம் அவங்க கூட டைமை மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ரிலீஃப் ஆயிரும். நான் வந்து இந்த ஆர்பனேஜுக்கு தான் போகணும்னு சொல்லலை. உங்களுக்கு எந்த ஆர்பனேஜ் பக்கமாக இருக்கோ அங்கே போய் பாருங்கள். ஒவ்வொருத்தரோட ஃபேஸ் ரியாக்ஷனும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் சேஞ்சஸ் கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு. அடுத்து நம்ம சேனல் 10K ரீச் பண்ணிச்சுன்னா நம்மளும் இந்த மாதிரி போய் நம்ம சேனலில் சார்பாக எதுவும் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நானுக்கும் அந்த மாதிரி பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு அமௌண்ட் எடுத்து நம்ம வந்து போட்டு வச்சுட்டு 10K ரீச் பண்ணோடனே போய் செலிப்ரேட் பண்ணி எங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோ போடணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெட் கார்ட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை பேருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுக்கணும். அங்கே போயிட்டு வழியில் பார்த்தீங்கன்னா பசங்களை பிரியாணி, சிக்கன் ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. நான் சிக்கன் ரைஸ் வேணும்னு எடுத்துட்டேன். சிக்கன் ரைஸில் பார்த்தீங்கன்னா அந்த குடமிளகா போட்டிருந்தனால அந்த டேஸ்ட் மட்டும் தனியாக தெரிஞ்சுது. ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. சிக்கன் ரைஸில் குடமிளகா போட்டு தான் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எனக்கு அது பிடிக்காது. எனக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் சாப்பிட மாட்டேன். அதை மட்டும் நான் ஒதுக்கி வச்சு சாப்பிட்டேன். பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் போலான்னு இருந்துச்சு. ஆனால் வந்து சாப்பாடு வாங்குறது பசங்க போனதுனால மேம் அது வந்து அவங்களை பிடிச்சி திட்டி அதனால் அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டாங்க. உங்கள் காலேஜில் ஏதாவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.